வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Realme ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ப்ரீ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த எக்கச்சக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்ளீட்டாக எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிகிராம்லேயே ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி ரியல்மியில் இருக்கக்கூடிய பில்டன் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட Realme X2ல எல்லா இன்பில்ட் ஆப்ஸுமே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கிறிஸ்டல் கிளியராக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ட்விட்டர்லேயே நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் இன் ஆப்ஸை ரிமூவ் பண்ணுற மூலமாக என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நிறைய வந்து தான் இருக்குது. அண்ட் சில பேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆப், அதாவது ஆப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் நம்மளுக்கு ரியல்மியில். அந்த மாதிரி ஆப்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குது சில பேருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக சில பேர் ரிமூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எக்கச்சக்கமாக பிரிச்சுக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 GB ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அது ஒரு காரணமாக கூட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன், இந்த எக்கச்சக்க அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சம்டைம்ஸ் ஓடிட்டு இருக்கு ஒரு சில பக்னால. ஸோ அதனால் இதை ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் உங்களோட Realme UI ரொம்பவே க்ளீனாக அண்ட் சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. விண்டோஸ், மேக் எதாக இருந்தாலும் ஓகே. ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் உங்கள்கிட்ட Realme டிவைஸ், அந்த Realme டிவைஸ் வந்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ எவ்வளோ எம்பி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60-70 MB அவ்வளோதான் தேவைப்படும். பெருசெல்லாம் இதுக்கு இன்டர்நெட் உங்களுக்கு போகிறது கிடையாது. ஸோ இப்போ பிசியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிசியில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டுக்கு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஏடிபி டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபாஸ்ட்புட் டூல், இது மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் குரோமுக்கு போயிட்டு ஏடிபி டூல் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்கும். இது வந்து ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ அதனால் எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நான் முடிஞ்ச இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்றது நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்க மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டூல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சேம் பிளாட்ஃபார்ம் டூல் தான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபோல்டரை நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுடைய சி டிரைவில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது எந்த டிரைவில் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த மாதிரி வருது. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ரீப்ளேஸ் கேட்குது. பட் நீங்கள் புதுசாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே கேட்காது, அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் டூல் இந்த இடத்துல வந்துருச்சு. சி டிரைவில் நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் டூல் நம்ம போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிசி ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ளே போங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்துன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாத் ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாத் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரை பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டரோட லொக்கேஷன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த பாத்தை அப்படியே நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே நியூ கொடுத்துட்டு
ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் இங்கேயும் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ தட்ஸ் இட். நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாத் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ செட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு தான் போகணும். ஸோ இப்போ பிசியை அப்படியே நீங்கள் வச்சுட்டு மொபைலுக்கு போயிருங்க. ஸோ கேஸ் இப்போ நீங்கள் மொபைலில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுக்குள்ளே போயிருங்க. ஸோ நீங்கள் ரியல்மி டிவைஸில் செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது இந்த பில்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 தடவை டேப் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேட்டர்ன் அல்லது பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். அதை ஜஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோட் இப்போ வந்து இனேபிள் ஆயிடுச்சு. ஸோ டெவலப்பர் மோட் வந்து இனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் வெளியே போய்க்குங்க. டாப்பில் சர்ச் பாரில் ஜஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ இது சர்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது எல்லா ரியல்மி டிவைஸ்லையுமே. ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு இனேபிளில் இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் இனேபிள் பண்ணிடுங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்யூரிட்டி அலர்ட் எல்லாமே காமிக்கும். ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு யூஎஸ்பி டீபக்கிங் மோட் இனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பிசிக்கு போகணும். அண்ட் கேஸ் இப்போ நீங்கள் மொபைலுக்கு போய் டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணதுக்கப்புறமா ஆன் பண்ணிவிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கப்புறமா திருப்பி பிசிக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம பிசியில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பிசியோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிசியோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை அந்த யூஎஸ்பி கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மொபைலை வந்து உங்களோட பிசியோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலர்ட் மாதிரி காமிக்கும். அதாவது யூஎஸ்பி டீபக்கிங் வந்து உங்களோட பிசியோட அசஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அலோ அப்படின்னு கொடுத்துருங்க. வேறு ஒன்றுமே கொடுக்காதீங்க. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் பிசியில் ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பவர் ஷெல் விண்டோ ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் இன்னொரு இதை செக் பண்ணிக்கோங்க. யூஎஸ்பி டீபக்கிங் வந்து இனேபிளில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபாஸ்ட் பூட் டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே வரல அப்படின்னா கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் கரெக்டாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் கரெக்டாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா பக்காவாக கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து 3 மெத்தட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கமெண்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் இந்த வீடியோவில். ஸோ ஏடிபி ஷெல் பிஎம் டிசேபிள் யூசர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசேபிள் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஆப்பை நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிஸ்டம் ஆப்பை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுறதுக்கு, அண்ட் இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதை வந்து உங்களால் எனேபிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வந்து இது 3த்தையுமே யூஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவைகளோ அதுக்கு தக்க மாதிரி இந்த 3 கமெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்புடைய பேக்கேஜ் நேம். ஸோ பேக்கேஜ் நேம் எல்லாமே எனக்கு இங்கே வந்து நான் வந்து ஆக்சுவலாக நோட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸில் உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துட்றேன். அங்கே உங்களுக்கு இந்த 3 ஃபைல்ஸுமே கிடச்சிடும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த நோட் பேடில் இல்லாத ஆப் ஏதாச்சும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அல்லது டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி கரெக்டான பேக்கேஜ் நேமை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதாவது இப்போ ஆப் மார்க்கெட் இப்படி எனக்கு வந்து இங்கே இருக்குது. சப்போஸ் இங்கே ஆப் மார்க்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு ஆப் மார்க்கெட் ரியல்மி இன்பில்ட் ஆப் பேக்கேஜ் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே ஈஸியாக பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப் எல்லாத்தையுமே நான் இங்கே வந்து பேக்கேஜ் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் கமாண்ட் எடுத்துக்குவோம். ஸோ மெயின் கமாண்டில் நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமாண்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப்பை வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறமா இப்போ எனக்கு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரோமிங் ரோமிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரியல்மியில் ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதனால் யூசர்ஸ் ரொம்ப கம்மி தான். இந்த ரோமிங்கான பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், காம் டாட் அப்படின்னு இருக்குது. இது மட்டும்தான் பேக்கேஜ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இது மட்டும்தான் பேக்கேஜ். ஸோ இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான ஃபுல் கமாண்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ கேஸ் இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதாவது நியூ ஸ்டேட் டிசேபிள் யூசர் அப்படின்னு ஆப்ஷன் வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மொபைலில் போயிட்டு அந்த ஆப்பை தேடி பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நான் இப்போ பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ரோமிங் அப்படின்னு நம்ம போட்டோம்னா கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆப் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த சேம் ஆப்பை திருப்பி இனேபிள் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்லி டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இனேபிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது இனேபிள் பண்ணுறதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸ்பேஸுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கான அந்த பேக்கேஜுடைய நேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுக்கு இப்போ ரோமிங்க்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம் டாட் அப்படின்னு ஆரம்பிக்கும், அதுதான் பேக்கேஜ் நேம். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ நியூ ஸ்டேட் இனேபிள்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் வந்து இனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் திருப்பி இனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்பே வேணாம், ஃபுல்லாக கம்ப்ளீட்லி டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் திருப்பி மெயின் கமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அன்இன்ஸ்டாலுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் காப்பி பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி பேக்கேஜ் நோட் பேடுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ரோமிங் அந்த பேக்கேஜ் நேம் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் நேமை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே நான் ஆல்ரெடி அன்இன்ஸ்டாலுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் ஆகுமோ அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் ஆப்ஷனில் நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் இதுக்கு அதுக்கும் போக தேவையில்லை, அதுக்காக தான் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள் மட்டும்தான் பண்ண முடியும், அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்புக்கு எல்லாமே நானே டிசேபிள் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் இப்போ நான் வந்து இதை ஜஸ்ட் திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தா சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் கம்ப்ளீட்லி நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் தேடினாலும் அது கிடைக்க போகிறது கிடையாது. அண்ட் இனிமேல் நீங்கள் திருப்பி அதை இன்ஸ்டால் பண்ணுறதும் இது இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒன்று ப்ரௌசரில் போய் அந்த ஆப்பை தனியாக ஏற்றிக்கலாம், அல்லது ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இந்த 3 இது இருக்குது, உங்களுக்கு 3 மெயின் கமாண்ட் இருக்குது. டிசேபிள் பண்ணுறதுக்கு, எனேபிள் பண்ணுறதுக்கு, அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அண்ட் பேக்கேஜ் நேம் எல்லாமே இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த 3 ஃபைலுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சதும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு விண்டோஸ் பிசி அல்லது லேப்டாப் இருந்துச்சுன்னா இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ எப்படிங்கிறது எல்லாமே நீங்களே வந்து பார்த்துட்டீங்க. ஸோ தட்ஸ் இட் இந்த ஒரு வீடியோ. ஸோ கைஸ் இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி ரியல்மியில் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் டிசேபிள் பண்ணுறது, எப்படி எனேபிள் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கே எது கன்வீனியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நான் இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்புக்கு மேபி ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஈவன் சொல்ல போனால் இப்போ நம்மளுக்கு ரியல்மியில் இருக்க ஒரு ஆப் நான் பார்த்தேன். ஸோ கேம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மியில் ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, டிசேபிளும் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு சில ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லா ஆப்புக்குமே 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். பட் மோஸ்ட்லி எல்லா ஆப்புக்குமே ஒர்க் ஆகுது. நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பட் இருந்தாலுமே ஒரு சில ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் தேடிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவாகவே கொண்டு வரேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தேதியில் இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபியூச்சரில் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃபியூச்சரில் ஒரு 4-5 அப்டேட்டுக்கு அப்புறம் மேபி இது ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அப்படி ஒர்க் ஆகலை உங்களுக்கு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ட்விட்டர்லையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.